வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் லாஸ்ட் 2-3 மாசமாக வீடியோஸே போடல. அதனால தான் ஒரு இட்னரி வீடியோட வந்திருக்கேன். லாஸ்ட் இயர் மான்சூனில் மகாராஷ்டிராவில் இருக்க பூனே ட்ரிப் தான் போயிருந்தோம். மகாராஷ்டிரா டூர் போகிறதுக்கு பெஸ்ட் டைம்னு பார்த்தீங்கன்னா மான்சூன் தாங்க. மான்சூனில் மகாராஷ்டிராவை சொர்க்கம்னே சொல்லலாம், ஏன் சொர்க்கத்துக்கு மேலனே சொல்லலாம். இந்த வீடியோவில் நாங்கள் பூனே ட்ரிப்பில் என்னென்ன பிளேசஸ்லாம் பார்த்தோங்கிறத பற்றியும், நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல்ஸ், அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த டீட்டெயில்ஸ்லாம் இட்னரியாக கொடுத்துருக்கேன். கூடவே சுற்றி பார்க்கறதுக்கு வேறு என்னெல்லாம் இடங்கள் இருக்குது, அப்புறம் நீங்கள் பூனே ட்ரிப் போகிறீங்கன்னா உங்களோட ட்ரிப்பை எப்படி பெட்டராக பிளான் பண்ணலாங்கிற சஜஷன்ஸும் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு பிளேசஸை பற்றின இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸை தான் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே டீட்டெயிலாக வேணும்னா மகாராஷ்டிரா மான்சூன் பிளேலிஸ்ட்டை கார்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் வச்சுருக்கேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கலாம். அதில் உள்ள வீடியோஸை செக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பிளேஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல நம்ம பூனே எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சென்னையில இருந்து தான் போனோம். நம்ம பட்ஜெட்டாக பிளான் பண்ணதுனால ட்ரெயினில் தான் போனோங்க. ஸ்லீப்பர் கிளாஸ்னா 540 ரூபா டிக்கெட். இதுவே நீங்கள் தேர்ட் ஏசிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1100 ரூபா பக்கம் தான் வந்துச்சு. டிராவலிங் டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 மணி நேரம் ஆச்சு. இல்லை நீங்கள் ஃப்ளைட்டில் போகணும்னு நினச்சிங்கன்னா பூனேலேயே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு. ஆனால் ஃப்ளைட் ஃபேர் ரொம்பவே அதிகமாக இருக்கும். மும்பைக்கு டிக்கெட் போட்டிங்கன்னா காசு கொஞ்சம் கம்மியாகும். பை ரோடில் நீங்கள் பூனே வந்துடலாம். மும்பை டு பூனே பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours தான் ஆகும். நீங்கள் திரும்புகிற பக்கம்லாம் ஃபால்ஸ் தாங்க இருக்கும். அதுல முத நாள்ல நம்ம பார்க்க போன ஃபால்ஸ் தான் நானேமச்சி ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் பூனேல இருந்து 170 கிலோமீட்டர்ல இருக்கு. பூனே, தமினி காட், மான்காவுன், அப்புறம் மகத் வழியா ஃபால்ஸுக்கு போகலாம். இந்த ஃபால்ஸுக்கு நம்ம வராந்தா காட் வழியாகவும் வரலாம். மோஸ்ட்லி மான்சூன் அப்போ அந்த ரூட் க்ளோஸாக தான் இருக்கும். நாங்கள் போனப்பவும் க்ளோஸாக தான் இருந்துச்சு. அதனால் நீங்கள் போகிறப்ப செக் பண்ணிக்கோங்க. பூனேலேருந்து ட்ராவலிங் டைம் பார்த்தா ஒரு 5-6 மணி நேரம் ஆகும். இந்த ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முதல்ல நம்ம நானேமச்சி வில்லேஜுக்கு போகணும். அங்கேருந்து டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 30 ரூபா. 45 நிமிஷம் நம்ம ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதில் 20 நிமிஷம் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். அடுத்த 25 நிமிஷம் நம்ம காட்டுக்குள்ளே தாங்க போவோம். நீங்கள் கேங்காக ஃப்ரெண்ட்ஸோடலாம் போகிறீங்கன்னா ஈஸியாக போயிடலாம். இதுவே கிட்ஸோட வயசானவங்களாம் கூட்டு போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம், பார்த்துக்கோங்க. ஈஸி டு மாடரேட் ட்ரெக் தான். இந்த ட்ரெக்கிங் முடிச்சுட்டு ஃபால்ஸை போய் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபீல் கிடைக்கும். சுமார் 400 அடி உயரத்திலிருந்து அந்த ஃபால்ஸ் கொட்டுறதை பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நாங்கள் போனப்ப விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அங்கிருந்த பள்ளத்தாக்குல மட்டுமே 10க்கு மேல ஃபால்ஸ் இருந்துச்சுங்க. எங்களோட மகாராஷ்டிரா ட்ரிப் இவ்வளோ அருமையா ஸ்டார்ட் ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கல. நானேமச்சி ஃபால்ஸ் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு இடம். இந்த ட்ரெக் எல்லாம் முடிச்சிட்டு நாங்க கீழே வந்தப்போ 2 கிலோமீட்டர்ல இன்னொரு ஃபால்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதுதான் சட்சடா ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸோட பக்கத்துல போறதுங்கிறது ரொம்பவே ரிஸ்க் தான். ஏன்னா இந்த ஃபால்ஸ் 2 பாறைகளுக்கு நடுவுல தான் இருக்கு. அப்புறம் நம்ம தண்ணியில தான் நடந்து போகணுமா. அது ரொம்பவே ரிஸ்கான ஒரு ஃபால்ஸ் தான். இந்த ஃபால்ஸ் போறீங்கன்னா ரொம்பவே யோசிச்சுக்கோங்க. இந்த 2 ஃபால்ஸையும் பார்க்கறதுக்கே எங்களுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு. அதனால நம்ம ஸ்டேக்கு கிளம்பிட்டோம். நம்ம அடுத்ததா பார்த்த ஸ்பாட் வந்து ராய்கட் ஃபோர்ட் தான். அதனால அதுக்கு பக்கத்துல இருந்த ஹோட்டல் தர்ஷன் ராய்கட், அங்கதான் நம்ம ஸ்டே புக் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்டேல நைட்டு டின்னர் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப லக்ஸூரியான ரூம்ஸ் எல்லாம் கிடையாது. பேசிக்கா என்ன தேவையோ அது இருந்துச்சு. பிரைஸுமே அஃபோர்டபுள் தான். நம்ம டே 2ல ஃபர்ஸ்ட் போன பிளேஸ் ராய்கட் ஃபோர்ட். நம்ம ஸ்டே பண்ணி இந்த இடத்துல இருந்து இந்த ராய்கட் ஃபோர்ட் 2 கிலோமீட்டர் தான். அந்த ஃபோர்ட்டுக்கு நம்ம 3 வழியா போலாம். 2 வழி பாத்தீங்கன்னா ட்ரெக்கிங் பண்ணி போறது, இன்னொன்னு ரோப்வேல போறது. இது மான்சூன்ங்கிறதுனால ட்ரெக்கிங்லாம் அலோவ் பண்றது இல்ல, ரோப்வே தான் ஒரே ஆப்ஷன். நம்ம கார்ல வந்திருந்தோம். பார்க்கிங்க்குன்னு 80 ரூபா வாங்கிக்கிட்டாங்க. இந்த ஃபோர்ட்டோட டைமிங்ஸ்னு பார்த்தா காலையில 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும். ரோப்வேக்கு 2 வேக்கு ஒரு ஆளுக்கு 310 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. 3லேருந்து 4 நிமிஷத்துல நம்ம மேல போயிடலாம். அங்க போயிட்டு ஃபோர்ட்டுக்குள்ள போறதுக்கு 25 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கணும். சிவாஜி மகாராஜா சத்ரபதி சிவாஜி மகாராஜாவா அரியணை ஏறினது இந்த ராய்கட் ஃபோர்ட்ல தான். இந்த ஃபோர்ட் உள்ள இருக்க ஒவ்வொரு செவுத்துக்குமே ஒவ்வொரு வரலாறு இருக்கு. இந்த ஃபோர்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்லாம் பிடிக்கும்னா நீங்க இங்க ஹோல் டேவே ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த ஃபோர்ட்டுக்குள்ள தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அவ்வளோ இருந்துச்சு. மகாராஷ்டிரா போறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபோர்ட் ஆச்சும் பாத்துருங்க. நம்ம இந்த ஃபோர்ட்
ஃபோர்ட்டை பார்த்து முடிச்சுட்டு அடுத்ததாக கிளம்புன இடம் தான் வாரிசு வாட்டர் ஃபால்ஸ். நம்ம கும்பே ஃபால்ஸ் தாங்க. ராய்கட் ஃபோர்ட்லேருந்து 40 கிலோமீட்டர் தான். வாரிசு படத்தில் தளபதி விஜயோட இன்ட்ரோ சீன் இந்த ஃபால்ஸ் முன்னாடி இருக்க மாதிரி தான் சிஜி பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபால்ஸுக்கு என்ட்ரி டிக்கெட்லாம் எதுவும் கிடையாது. இந்த ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு 7-8 கிலோமீட்டர் நம்ம ஹில்ஸ்லையும் அதுக்கப்புறம் ஒரு டனல்லையும் போகிற மாதிரி இருக்கும். இந்த ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு ட்ரெக்கிங்லாம் எதுவும் தேவையில்லை. இந்த ஃபால்ஸை வியூ பாயிண்ட்லேருந்து ஈஸியாக பார்க்கலாம். அதனால் பெரியவங்க கிட்ஸுன்னு யார் வேணால் வரலாம் இந்த இடத்துக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே கடைகள்லாம் எதுவும் இல்லை, வீடுகளும் இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ரிட்டர்ன் ஆகிக்கோங்க. இந்த ஃபால்ஸுக்கு இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது, வாரிசு படத்தில் வர அந்த வியூ பாயிண்ட். ஆனால் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதுங்கிறது ரொம்பவே ரிஸ்க் தான். ரீசெண்டாக ஒரு vlogger கூட அங்கே விழுந்து இறந்துட்டாங்க. ஸோ சேஃபாக போயிட்டு வாங்க. கும்பே ஃபால்ஸ் தான் எனக்கு மகாராஷ்டிரா ட்ரிப்லேயே ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஃபால்ஸ். அது ஏன்னே தெரியாது. இந்த ஃபால்ஸை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு தான் எங்களோட பூனே ட்ரிப்பே ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஃபால்ஸை பார்த்துட்டு நம்ம பூனே ரிட்டர்ன் ஆகிட்டோம். நம்ம பூனேல 2 நாளுமே ஹோட்டல் பராகில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரொம்பவே அஃபோர்டபுளான ஸ்டே, ஓரளவுக்கு மெயின்லேயே தான் இருந்துச்சு. இன்கேஸ் நீங்கள் பூனேல ஸ்டே பண்ணுறீங்க, கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா தகுடிஷேட் கணபதி டெம்பிள் போங்க. ரொம்பவே ரிச்சான டெம்பிளாக இருந்துச்சு. நாங்கள் ஃபர்ஸ்ட் 2 டேஸில் இந்த இடங்கள்லாம் கவர் பண்ணோம். இதே ரூட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேசஸ் இருக்குது. தமினி காட்லேயே நிறைய வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது. சாவ்லியா காட்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் தேவ்குண்ட் வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது. அதுக்கெல்லாம் போகிறதுக்கு 7 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி போகணும். அதனால் நாங்கள் அதை ட்ரை பண்ணல. இன்கேஸ் நீங்கள் இன்னும் 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த இடங்கள்லாம் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அதை நீங்கள் எப்படி பண்ணலான்னா, வராந்தா காட் வழியாக நானுமேச்சி ரீச் ஆகிட்டு ராய்கட், கும்பே, சாவ்லியா காட், தமினி காட்டில் இருக்க பிளேசஸ்லாம் பார்த்துட்டு பூனே ரிட்டர்ன் ஆயிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ட்ரிப் மாதிரி தான். மோஸ்ட்லி எல்லா பிளேசஸும் நீங்கள் கவர் பண்ணிடலாம். என்ன 2 நாளைக்கு பதிலாக 4 நாள் ஆகும். நம்ம டே 3 எங்கே போனோம்னா மல்சேத் காட்டில் இருக்க கலு வாட்டர் ஃபால்ஸுக்கு தான். கலு வாட்டர் ஃபால்ஸ் பூனேலிருந்து 125 கிலோமீட்டரில் இருக்குது. ரூட்டுன்னு பார்த்தோன்னா நாராயண் காவூன், ஜூனார், அப்புறம் மல்சேத் காட். இந்த கலு வாட்டர் ஃபால்ஸை நம்ம 3 வியூ பாயிண்ட்லேருந்து பார்க்கலாம். டாப் வியூ பாயிண்ட், ஆப்போசிட் வியூ பாயிண்ட், அப்புறம் பாட்டம் வியூ பாயிண்ட். இந்த பாட்டம் வியூ பாயிண்ட் போகிறதுங்கிறது ரொம்பவே ரிஸ்க் தான். ஏன்னா அந்த வியூ பாயிண்ட் போகிறதுக்கு நம்ம ரிவர் கிராசிங்லாம் பண்ணணும். அதனால் நாங்கள் அந்த ரிஸ்க் எடுக்கல. ஸோ டாப் வியூ பாயிண்ட் போகலான்னு தான் நாங்கள் பிளான் பண்ணி போனோம். டாப் வியூ பாயிண்ட் போகிறதுக்கு பிம்பிள் காவோன் டேமோட எண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து தான் நம்மளோட ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைடும் இருப்பாங்க. கூட்டு போயிட்டு வரதுக்கு 600 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. இந்த வியூ பாயிண்ட் போகிறதுக்கு நம்ம ஒரே இடத்துல மட்டும்தான் ஒரு ஸ்ட்ரீமை கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே ஈஸி தான். டாப் அண்ட் ஆப்போசிட் வியூ பாயிண்ட் ரெண்டுக்குமே ட்ரெக்கிங் ஒரே இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். 5 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரெக்கிங்க்கு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆச்சு. நாங்கள் டாப் வியூ பாயிண்ட் போகிறோன்னு நினச்சிக்கிட்டு தான் போனோம். ஆனால் மிஸ்கம்யூனிகேஷனால் ஆப்போசிட் வியூ பாயிண்ட்டு போயிட்டோம். அதுவே நல்லதாக போச்சுங்க. ஏன்னா கலு வாட்டர் ஃபால்ஸோட பயங்கரமான வியூ ஆப்போசிட்டில் இருந்து தான் செமையாக இருந்துச்சு. இந்த கலு வாட்டர் ஃபால்ஸோட உயரம் 1100 அடிக்கு மேலே 5 லேயரில் பயங்கரமாக கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. இந்த வியூ பாயிண்ட்டே ஒரு மலையோட உச்சியில் தான் இருக்குது. நாங்கள் வந்தப்போ வெயில், மழையும் இருந்துச்சு, அப்புறம் சூறாவளி மாதிரி காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு வெதரில் இந்த மிரட்டலான கலு ஃபால்ஸை பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சுங்க. நாங்கள் இன்னைக்கு இந்த கலு வாட்டர் ஃபால்ஸும் அப்புறம் மல்சேத் காட்டில் இருக்க வியூ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் பிளான் பண்ணியிருந்தோம். இன்கேஸ் நீங்கள் இன்னொரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா மல்சேத் காட் பக்கத்துலேயே இருக்க ஜிவ்டன் ஃபோர்ட், ஹரிச்சந்திரா காட், அப்புறம் ரிவர்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் இதெல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட் 3 டேஸ் கார் ரெண்டலுக்கு எடுத்திருந்தோம். பாட்டில் டிராவல்ஸ் அவர் தான் நம்ம கூட வந்தார். அவர் இங்கிலீஷ்லாம் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. அதனால் நமக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. டிரைவிங்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம கலு வாட்டர் ஃபால்ஸ் ட்ரெக் போனப்பெல்லாம் கைடுக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறதுனால இவரே கூட ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாரு. அவரோட டிராவல்ஸ் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம லோனாவாலாவை தான் சுற்றி பார்க்க போனோம். லோனாவாலா பூனேலிருந்து 65 கிலோமீட்டரில் இருக்குது. அந்த இடம் பார்த்தீங்கன்னா பூனே மும்பை ரூட்டில் இருக்குது. நம்ம ட்ரெயினில் போனோம். 1.5 hour ஜேர்னி தான். நிறைய ட்ரெயின்ஸ் அவைலபிளாக இருக்காங்க. நம்ம ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி லோனாவாலாவும் ஒரு ஃபேமஸான ஹில் ஸ்டேஷன். ரொம்ப கமர்ஷியலான ஒரு பிளேஸ் தான். நீங்கள் ஃபேமிலியோட ட்ரிப் பிளான் பண்ணால் கண்டிப்பாக லோனாவாலா ட்ரை பண்ணுங்கள். ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய நிறைய ஸ்பாட்ஸ் அங்கே இருக்குது. லோனாவாலாவில் நாங்கள் ஒரு நாள் என்ன சுற்றி பார்த்தோங்கிறத நான் சொல்கிறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு கொப்போலி போனோம். அங்கே பக்கத்தில் இருக்க ஜெனித் வாட்டர் ஃபால்ஸை பார்க்குறதுக்கு. அந்த இடம் பார்த்திங்கன்னா லோனாவாலாலேருந்து 15 கிலோமீட்டரில் இருக்குது. ஜெனித் வாட்டர் ஃபால்ஸுக்கு நம்ம 10 நிமிஷத்தில் போயிடலாம். யார் வேணால் ஈஸியாக போயிடலாம். அங்கே பக்கத்துலேயே கேபி ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபால்ஸுக்கு போகணுன்னா
1 hour நம்ம ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். சில இடங்கள்லாம் கொஞ்சம் ரிஸ்க்காகவே இருக்கும்னு சொன்னாங்க. கேபி ஃபால்ஸ் கிட்ட மலைகளுக்கு நடுவில் அந்த ட்ரெயின் போகிறதே ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அந்த இடத்த ட்ரை பண்ணலாம். கோப்போலியிலிருந்து ரிட்டன் வரப்போ பார்த்தீங்கன்னா கந்தாலா காட் வியூ பாயிண்ட் அப்புறம் ராஜ்மச்சி கார்டன், இந்த 2 வியூ பாயிண்ட்டையும் நாங்கள் பார்த்தோம். ராஜ்மச்சி கார்டன் வியூ பாயிண்ட்லேருந்து புனே மும்பை எக்ஸ்பிரஸ்வே பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கூடவே குனே ஃபால்ஸும் ஒரு சைடில் கொட்டிகிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அடுத்ததாக பிக் பண்ண ரூட் பார்த்திங்கன்னா லோனாவாலா லேக், அப்புறம் புஷி டேம், அதுக்கப்புறம் லைன்ஸ் வியூ பாயிண்ட். இந்த 3 பிளேஸுமே ஒரே ரூட்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக இதெல்லாம் கவர் பண்ணிடலாம். நம்மளோட அடுத்த பிளேஸ் பார்த்திங்கன்னா நாராயணி தம் டெம்பிள். இந்த இடம் லோனாவாலா டவுன்லேயே இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆர்கிடெக்சரில் ஹை கிளாஸான ஒரு டெம்பிள், அருமையாக இருந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் கடைசி பிளேஸான பாஜா கேவ்ஸுக்கு தான் போனோம். இந்த இடம் லோனாவாலாலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. லோனாவாலா சுற்றி நிறைய கேவ்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒன்று பார்க்கணும் தான் இந்த இடத்துக்கு வந்தோம். ஒரு 300 மீட்டர் நம்ம ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். டைமிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும். இந்த கேவ்ஸ் பக்கத்துலேயே ஒரு வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது. அங்கே நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த இடங்கள் தான் நாங்கள் ஒரு நாளில் லோனாவாலாவில் சுற்றி பார்த்தது. இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது. பாஜா கேவ்ஸ் பக்கத்துலேயே விசாப்பூர் ஃபோர்ட் அப்புறம் லோகட் ஃபோர்ட் இருக்குது. நீங்கள் அதையும் கவர் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் அட்வென்ச்சர் லவர்னா டெல்லா அட்வென்ச்சர் பார்க்னு ஒன்று இருக்குது. அதே ரூட்டில் தான் ராஜ்மச்சி ஃபோர்ட் டு கேட்டல்டார் வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது. நம்ம பிக் பண்ண இன்னொரு ரூட்டான இந்த லோனாவாலா லேக் ரூட்டோட எண்டில் தான் கோரிகட் ஃபோர்ட்டும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டியூக்ஸ் நோஸ், கார்லா கேவ்ஸ், எக்டேவி டெம்பிள், அப்புறம் நிறைய வேக்ஸ் மியூசியம்ஸும் இருக்குது. ஃபேமிலியோடலாம் நீங்கள் போனீங்கன்னா தாராளமாக 3லேருந்து 4 நாள் லோனாவாலா மட்டுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது லோனாவாலாவில் நிறைய ஸ்டேஸ் அவைலபிளாக இருக்கும். அப்புறம் திரும்புகிற பக்கம்லாம் சிக்கி ஷாப்னு இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் கடலை மிட்டாய் தான் விற்றுட்ருப்பாங்க. நாங்கள் லோனாவாலாவில் ஸ்டே பண்ணியிருந்தது கேசா ஃபெடோரா ஹாலிடே ஹோம்ஸ். இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஒரு ரெசார்ட் மாதிரி இருந்துச்சு. இன்டோர் கேம்ஸ் அப்புறம் ஸ்விம்மிங் பூல்லாம் இருந்துச்சு. அவங்களோட சர்வீஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் ஃபுட் சூப்பராக இருந்தது. இந்த ஹோட்டலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம லோனாவாலா பக்கத்தில் இருக்க உக்சான்கிற வில்லேஜில் இருக்க ஒரு வாட்டர் ஃபால்ஸை தான் தேடி போனோம். உக்சான் வில்லேஜ் லோனாவாலாலேருந்து 30 கிலோமீட்டரில் இருக்குது. நாங்கள் தேடி போன வாட்டர் ஃபால்ஸ் ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ். கூகுள் மேப்பை தான் ஃபாலோ பண்ணி போனோம். ஆனால் அந்த ஃபால்ஸை எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி ஈவினிங் போல் நமக்கு ரிட்டர்ன் ட்ரெயின், ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால உக்சான் வில்லேஜுக்கு பக்கத்தில் இருந்த கம்ஷத்துங்கிற ஒரு இடத்துக்கு போனோம். அங்கே ஒரே இடத்துல நிறைய ஃபால்ஸ் இருந்துச்சு. அதில் ஒரு ஃபால்ஸை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் லோனாவாலா ரிட்டர்ன் ஆகிட்டோம். நாங்கள் ஒரு இடத்த தேடி போனோம். ஆனால் எங்களுக்கு கிடைச்ச இடம் அதை விட பெட்டராக இருந்துச்சுன்னு தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அந்த இடத்தோட லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 2 நாளாக நம்ம லோனாவாலா சுற்றி இருக்க பிளேசஸ்லாம் பார்க்குறதுக்கு ஆட்டோ தான் எடுத்திருந்தோம். அந்த ஆட்டோ டிரைவர் அண்ணாக்குமே இங்கிலீஷ் ரொம்ப நல்லா தெரிஞ்சது. நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. அவருக்கு தெரிஞ்ச பிளேசஸும் சஜஸ்ட் பண்ணார். நம்ம என்ன இடம் கேட்டோமோ அங்கேயும் கூப்பிட்டு போய் விட்டார். ஸோ அவரோட நம்பரையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லோனாவாலாவை ஆட்டோவில் சுற்றி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக அவரை கூப்பிட்டுக்கோங்க. நீங்கள் லோனாவாலா நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கம்ஷத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வித்தின் 30 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது, ஈஸியாக கவர் பண்ணிடலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டிக்கெட் லோனாவாலாலேருந்து தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களுக்கு லோனாவாலாலேருந்து ட்ரெயினில் வரது ஈஸியாக இருந்துச்சு. லோனாவாலா பார்த்தீங்கன்னா மும்பை டு பூனே ரூட்டில் தான் இருக்குது. ஸோ நிறைய ட்ரெயின்ஸ் அவைலபிளாக இருக்குது. லோனாவாலா ஸ்டேஷனில் ரிட்டையரிங் ரூம்ஸும் இருக்குது. ரொம்பவே பட்ஜெட்டான சூப்பரான ரூம்ஸ்லாம் இருந்தது. அங்கே நாங்கள் கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணோம் ட்ரெயினுக்கு முன்னாடி. இன்கேஸ் நீங்கள் எங்கேயாச்சும் போகிறப்போ உங்களுக்கு ஹோட்டல்ஸ் எதுவும் கிடைக்கலன்னா பக்கத்தில் இருக்க ரயில்வே ஸ்டேஷனில் ரிட்டையரிங் ரூம்ஸ் இருந்தால் அங்கேயும் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். நாங்கள் கப்பலாக தான் இந்த பூனே ட்ரிப் போனோம். பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு 25,000 பக்கம் ஆச்சு. மொத்தமாக 5 நாள் ட்ரிப்பு. இந்த பட்ஜெட் வந்து நம்ம எங்கே ஸ்டே பண்ணுறோம், சாப்பாடு, அப்புறம் நம்ம என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து மாறும். மகாராஷ்டிராவில் ஃபுட்டுன்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மார்னிங்கில் மிசல் பாவ் அப்புறம் போஹா இது மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்தது. நம்ம ஊர் இட்லி தோசைலாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். சாப்பாடுமே பெருசாக கிடைக்கல. அதுக்கப்புறம் சப்பாத்தி, ரொட்டி இது மாதிரியான ஐட்டம்ஸ் தான் கிடைச்சிது. ஆனால் சாப்பாடை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த குறையுமே இருந்ததாக ஃபீல் ஆகலை. ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. எஸ்பெஷலி எனக்கு மகாராஷ்டிராவில் குடித்த டீ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு கடையில் நல்லா இருந்திருந்தால் பரவாயில்ல, நாங்கள் குடித்த எல்லா இடத்துலையுமே டீ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணுறேன்.
என்னால் முடிஞ்ச அளவுக்கு பூனே ட்ரிப்க்கான பிளானையும் சொல்லிட்டேன். நாங்கள் என்னென்ன பிளேசஸ் கவர் பண்ணோங்கிறதையும் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன். மான்சூன்லேயும் சரி எப்போ ட்ராவல் பண்ணாலுமே சேஃப்டியை தான் ப்ரியாரிட்டியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் அட்வென்ச்சர் எல்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மகாராஷ்டிரா ட்ரிப் போகலான்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.